வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை அதன் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ள நிலையில் தெற்கு மண்டலத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரத்தை இப்போது பார்க்கலாம். பத்து தொகுதிகளை உள்ளடக்கிய மதுரை மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர் விவரங்களை தற்போது பார்க்கலாம். மேலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் பி. பெரியபுல்லான் என்ற செல்வம் மேலூர் சட்டசபை தொகுதியினுடைய செயலாளராக உள்ளார். வளையப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராகவும் தற்போது பணியாற்றி வருகிறார். மதுரை கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் தக்கார் பி. பாண்டி மதுரை கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிறார். சோழவந்தான் தனி தொகுதியினுடைய வேட்பாளர் கி. மாணிக்கம் மதுரை மாவட்ட மாணவர் அணி செயலாளராக பணியாற்றி வருகிறார். மதுரை வடக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் MS பாண்டியன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். மதுரை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் SS சரவணன் மாநகராட்சி 74வது வார்டு கவுன்சிலராக பணியாற்றி வருகிறார். மேலும் 73வது வார்டு வட்டச் செயலாளராகவும் உள்ளார். மதுரை மத்திய தொகுதியினுடைய வேட்பாளர் மாவண்ணா ஜெயபால் மதுரை மத்திய 1ஆம் பகுதியினுடைய செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். மதுரை மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் செல்லூர் கே. ராஜு தற்போது கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக பணியாற்றி வருகிறார். மதுரை நகர் செயலாளராக கட்சி பணியும் கூடுதலாக ஆற்றி வருகிறார். திருப்பரங்குன்றம் தொகுதியினுடைய வேட்பாளர் SM சீனிவேல் முன்னாள் MLA-வான இவர் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். திருமங்கலம் தொகுதியினுடைய வேட்பாளர் RB உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சரான இவர் ஜெயலலிதா பேரவையினுடைய செயலாளராக பணியாற்றி வருகிறார். உசிலம்பட்டி தொகுதியினுடைய வேட்பாளர் பா. நீதிபதி மாவட்ட கவுன்சிலரான இவர் உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் உசிலம்பட்டி சட்டசபை தொகுதியினுடைய செயலாளர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளிலும் ஈடுபட்டுள்ளார். உசிலம்பட்டி சட்டசபை தொகுதி செயலாளர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளையும் கவனிக்கிறார். 9 தொகுதிகளை உள்ளடக்கிய திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களின் விவரத்தை தற்போது பார்க்கலாம். மணப்பாறை தொகுதியினுடைய வேட்பாளர் R. சந்திரசேகர் தற்போது MLA-வாக பணியாற்றும் இவர் மருங்காபுரி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் S. வளர்மதி கட்சியின் அமைப்பு செயலாளராக பணியாற்றி வருகிறார். திருச்சி மேற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் S. தமிழரசி தலைமை செயற்குழு உறுப்பினர் திருச்சி மாவட்ட மகளிரணி செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகிக்கும் இவர் மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் பொறுப்பையும் வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் R. மனோகரன் அரசு தலைமை கொறடாவான இவர் திருச்சி நகர் செயலாளராக கட்சி பணியாற்றுகிறார். திருவெரும்பூர் வேட்பாளர் T. கலைச்செல்வன் பெல் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய செயலாளராக பணியாற்றுகிறார். லால்குடி தொகுதியினுடைய வேட்பாளர் M. விஜயமூர்த்தி லால்குடி கூட்டுறவு கட்டட சங்கத்தின் தலைவராகவும் லால்குடி ஒன்றிய ஜெயலலிதா பேரவையின் செயலாளராகவும் கட்சி பணியாற்றுகிறார். மணச்சநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளர் மு. பரமேஸ்வரி மாவட்ட மகளிரணி துணை செயலாளரான இவர் மணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவராக பணியாற்றி வருகிறார். முசிறி வேட்பாளர் M. செல்வராசு ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரான இவர் தாத்தையங்கார்பேட்டை ஒன்றிய மாவட்ட பிரதிநிதியாக கட்சி பணியாற்றி வருகிறார். துறையூர் தனி தொகுதியின் வேட்பாளர் A. மைவிழி பேரூராட்சி தலைவரான இவர் உப்பிலியாபுரம் பேரூராட்சி மகளிர் அணி செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். 6 தொகுதிகளை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர்கள் விவரத்தை தற்போது பார்க்கலாம். டாக்டர் G. விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரான இவர் தற்போது MLA-வாக பணியாற்றுகிறார். கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியினுடைய வேட்பாளர் நார்த்தான்மலை பா. ஆறுமுகம் புதுக்கோட்டை மத்திய கூட்டுறவு வங்கியின் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். புதுக்கோட்டையினுடைய வேட்பாளர் VR. கார்த்திக் தொண்டைமான் தற்போது அப்பகுதியினுடைய MLA-வாக பணியாற்றி வரும் இவர் புதுக்கோட்டை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி தலைவராகவும் கட்சி பொறுப்பில் உள்ளார். திருமயம் தொகுதியின் வேட்பாளர் PK. வைரமுத்து MLA-வான இவர் புதுக்கோட்டையின் மாவட்ட செயலாளர் அதிமுக விவசாய பிரிவு செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பொறுப்புகளை கவனித்து வருகிறார். ஆலங்குடி தொகுதியின் வேட்பாளர் ஞான கலைச்செல்வன் மாவட்ட கவுன்சிலரான இவர் புதுக்கோட்டை மாவட்ட ஜெயலலிதா பேரவையின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். அறந்தாங்கி தொகுதியின் வேட்பாளர் EA. ரத்ன சபாபதி கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்பை கவனித்து வருகிறார். பெரம்பலூர் குன்னம் தொகுதிகளை மட்டுமே கொண்ட பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தொகுதி வேட்பாளர் விவரங்களை இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் தனி தொகுதியின் வேட்பாளர் இளம்பை இரா. தமிழ்ச்செல்வன் பெரம்பலூர் மாவட்ட மாணவர் அணி செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். குன்னம் RT. ராமச்சந்திரன் பெரம்பலூர் மாவட்ட செயலாளரான இவர் பெரம்பலூர் நகராட்சியின் துணைத் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். 2 தொகுதிகளை மட்டுமே கொண்ட அரியலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் விவரங்களை இப்போது பார்க்கலாம். அரியலூர் வேட்பாளர் தாமரை S. ராஜேந்திரன் அரியலூர் மாவட்ட செயலாளரான இவர் அரியலூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றுகிறார். ஜெயங்கொண்டம் வேட்பாளர் JKN. ராமஜெயலிங்கம் அரியலூர் மாவட்ட கவுன்சிலரான இவர் ஜெயங்கொண்டம் சட்டசபை தொகுதியின் செயலாளராகவும் பணியாற்றுகிறார்.
மொத்தம் 7 தொகுதிகளை கொண்ட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர் பற்றிய விவரங்களை தற்போது பார்க்கலாம். பழனி தொகுதியின் வேட்பாளர் பி. குமாரசுவாமி. முன்னாள் எம்பியான இவர் திண்டுக்கல் மாவட்ட துணைச் செயலாளர் பொறுப்பை கவனித்து வருகிறார். ஒட்டன்சத்திரம் தொகுதி கூட்டணி கட்சியான மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அக்கட்சியின் அறிவிப்பிற்கு பின் வேட்பாளர் யார் என்ற விவரம் தெரியவரும். ஆத்தூர் தொகுதி வேட்பாளராக நத்தம் இரா விஸ்வநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக தற்போது செயல்பட்டு வரும் அவர் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார். நிலக்கோட்டை தனி தொகுதியின் வேட்பாளராக ஆர். தங்கதுரை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அரசு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞரான இவர் நிலக்கோட்டை சட்டசபை தொகுதி இணைச் செயலாளராகவும் கட்சி பணியாற்றி வருகிறார். நத்தம் தொகுதியின் வேட்பாளராக எஸ். ஷாஜகான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி உறுப்பினரான இவர் நத்தம் ஒன்றிய செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். திண்டுக்கல் தொகுதி வேட்பாளராக திண்டுக்கல் சி. சீனிவாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் எம்பியான இவர் திண்டுக்கல் மாவட்ட அவைத்தலைவர் உள்ளிட்ட கட்சி பொறுப்புகளை கவனித்து வருகிறார். வேடசந்தூர் தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் வி. பரமசிவம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட மருத்துவ அணி துணைச் செயலாளர் என்ற பொறுப்பை கட்சியில் இவர் கவனித்து வருகிறார். ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி, கம்பம் உள்ளிட்ட 4 தொகுதிகளை கொண்ட தேனி மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர் விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஆண்டிப்பட்டி தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன். அத்தொகுதியின் எம்எல்ஏவான இவர் தேனி மாவட்ட ஜெயலலிதா பேரவையின் செயலாளராக பணியாற்றி வருகிறார். பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் ஏ. கதிர்காமு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேனி அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தேனி மாவட்ட மருத்துவ அணி துணைத் தலைவர் பொறுப்பை கட்சியில் கவனித்து வருகிறார். போடி நாயக்கனூர் தொகுதியின் வேட்பாளராக ஓ. பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரான இவர் கட்சியின் பொருளாளர் பொறுப்பையும் கவனித்து வருகிறார். கம்பம் தொகுதியில் எஸ்.டி.கே. ஜக்கையன் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பொறுப்பை தற்போது அவர் கவனித்து வருகிறார். பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளை கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தின் அதிமுக வேட்பாளர் விவரங்களை தற்போது பார்க்கலாம். பரமக்குடி தனி தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் எஸ். முத்தையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் என்ற கட்சி பொறுப்பை தற்போது அவர் கவனித்து வருகிறார். திருவாடனை தொகுதியில் நடிகர் கருணாஸ் போட்டியிடுகிறார். முக்குளத்தூர் புலிப்படை நிறுவன தலைவரான இவருக்கு அதிமுக இத்தொகுதியை ஒதுக்கியுள்ளது. ராமநாதபுரம் தொகுதியில் டாக்டர் எம். மணிகண்டன் போட்டியிடுகிறார். அதிமுக மருத்துவ அணி துணைச் செயலாளராக இவர் தற்போது பொறுப்பு வகித்து வருகிறார். முதுகுளத்தூர் தொகுதியில் எம். கீர்த்திகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது பரமக்குடி நகராட்சி தலைவராக பணியாற்றி வருகிறார். காரைக்குடி, திருப்புத்தூர், மானாமதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 4 தொகுதிகளை கொண்ட சிவகங்கை மாவட்ட அதிமுக வேட்பாளர் விவரங்களை தற்போது பார்க்கலாம். காரைக்குடி தொகுதி வேட்பாளராக பேராசிரியர் இ. கற்பகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காரைக்குடி நகராட்சி தலைவரான இவர் சிவகங்கை மாவட்ட இணைச் செயலாளர் பொறுப்பையும் கவனித்து வருகிறார். திருப்புத்தூர் தொகுதியின் வேட்பாளராக கே.ஆர். அசோகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கள்ளல் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரான இவர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளராக உள்ளார். சிவகங்கை தொகுதியின் வேட்பாளராக ஜி. பாஸ்கரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரான இவர் சிவகங்கை சட்டசபை தொகுதியினுடைய செயலாளர் பொறுப்பை கவனித்து வருகிறார். மானாமதுரை தனி தொகுதியின் வேட்பாளராக எஸ். மாரியப்பன் கெனடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி இயக்குநரான இவர் சிவகங்கை மாவட்ட மாணவர் அணி துணைத் தலைவர் பொறுப்பை கவனித்து வருகிறார். 7 சட்டசபை தொகுதிகளை கொண்ட விருதுநகர் மாவட்ட தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் விவரத்தை தற்போது பார்க்கலாம். ராஜபாளையம் தொகுதியின் வேட்பாளராக ஏ.எஸ். ஷியாம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளராக தற்போது இவர் கட்சி பணியாற்றி வருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியின் வேட்பாளராக எம். சந்திரபிரபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அய்யனாச்சியார் கோவில் ஊராட்சி தலைவரான இவர் விருதுநகர் மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை இணைச் செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். சாத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராக எதிர்கோட்டை எஸ். ஜி. சுப்பிரமணியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவராக உள்ள இவர் வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளராக கட்சி பணியாற்றி வருகிறார். சிவகாசி தொகுதியினுடைய வேட்பாளராக கே.டி. ராஜேந்திர பாலாஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். செய்தி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சரான இவர் விருதுநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கவனித்து வருகிறார். விருதுநகர் தொகுதியினுடைய வேட்பாளராக கே. கலாநிதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், விருதுநகர் சட்டசபை தொகுதி செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை கவனித்து வருகிறார். அருப்புக்கோட்டை தொகுதியினுடைய வேட்பாளராக எம். ஜி. முத்துராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதி செயலாளர் பொறுப்பை இவர் தற்போது கவனித்து வருகிறார். திருச்சிலி தொகுதியினுடைய வேட்பாளராக கே. தினேஷ் பாபு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை துணைத் தலைவராகவும் விருதுநகர் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளராகவும் தற்போது கட்சி பணியாற்றி வருகிறார். 6 தொகுதிகளை உள்ளடக்கிய தூத்துக்குடி மாவட்டத்திற்கான அதிமுக வேட்பாளர்கள் விவரத்தை தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் தொகுதியில் நடிகர் சரத்குமார் போட்டியிடுகிறார்.
கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இத்தொகுதியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் அதன் நிறுவன தலைவரான இவர் தற்போது போட்டியிட உள்ளார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் டாக்டர் மா புவனேஸ்வரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட அதிமுக வழக்கறிஞராக தற்போது பணியாற்றி வருகிறார். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியின் வேட்பாளராக ஆர் சுந்தர்ராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநில பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க மாநில இயக்குநராக உள்ள இவர் தூத்துக்குடி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் பொறுப்பிலும் அங்கம் வகித்து வருகிறார். கோவில்பட்டியினுடைய தொகுதி வேட்பாளராக கே ராமானுஜம் கணேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பொறுப்பை கவனித்து வரும் அவர் தற்போது இங்கு வேட்பாளராக களமிறங்க உள்ளார். தூத்துக்குடி தொகுதியினுடைய வேட்பாளராக தற்போது எம்எல்ஏவாக உள்ள சீதா செல்லப்பாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விளாத்திக்குளம் தொகுதியினுடைய வேட்பாளராக கு உமா மகேஸ்வரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அப்பகுதியினுடைய ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் விளாத்திக்குளம் ஒன்றிய இணைச் செயலாளர் பொறுப்புகளை கவனித்து வருகிறார். 10 தொகுதிகளை உள்ளடக்கிய நெல்லை மாவட்டத்தின் அதிமுக வேட்பாளர் பட்டியலை தற்போது பார்க்கலாம். தென்காசி தொகுதியினுடைய வேட்பாளராக சி செல்வ மோகன்தாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட கவுன்சிலரான இவர் தென்காசி சட்டசபை தொகுதியின் செயலாளர் பொறுப்பையும் கவனித்து வருகிறார். சங்கரன் கோவில் தனி தொகுதியின் வேட்பாளராக வி.எம். ராஜலட்சுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சங்கரன் கோவில் நகராட்சி தலைவரான இவர் சங்கரன் கோவில் நகர் இணைச் செயலாளர் கட்சி பொறுப்பையும் கவனித்து வருகிறார். வாசுதேவ நல்லூர் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக ஆ மனோகரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாவட்ட கவுன்சிலரான இவர் நெல்லை மாவட்ட ஜெயலலிதா பேரவை துணைத் தலைவர் பொறுப்பை கவனித்து வருகிறார். கடையநல்லூர் தொகுதி கூட்டணி கட்சியான தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவர் ஷேக் தாவூத் அத்தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆலங்குளம் தொகுதியின் வேட்பாளராக எஃப்.சி. கார்த்திகேயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக தற்போது பணியாற்றி வருகிறார். நெல்லை தொகுதியின் வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போது அப்பகுதியின் எம்எல்ஏவாக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பாசமுத்திரம் தொகுதியின் வேட்பாளராக ஆர் முருகையா பாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர், நெல்லை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளையும் இவர் கவனித்து வருகிறார். பாளையங்கோட்டை தொகுதியின் வேட்பாளராக தமிழ் மகன் ஹுசேன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரான இவர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொறுப்பையும் கவனித்து வருகிறார். ராதாபுரம் தொகுதி வேட்பாளராக ஜி.டி. லாரன்ஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பேரூராட்சி தலைவரான இவர் பனகுடி பேரூராட்சி கழக செயலாளர் என்ற கட்சி பொறுப்பையும் கவனித்து வருகிறார். நான்குநேரி தொகுதியின் வேட்பாளராக மா விஜயகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நான்குநேரி ஒன்றிய செயலாளர் பொறுப்பையும் இவர் கவனித்து வருகிறார். இறுதியாக 6 வேட்பாளர்களை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அதிமுக வேட்பாளர்கள் விவரத்தை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரியின் வேட்பாளராக என் தலவாய் சுந்தரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பை தற்போது இவர் கவனித்து வருகிறார். நாகர்கோவில் தொகுதியின் வேட்பாளராக வி. பாரதி சாம்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் அணி செயலாளர், அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பொறுப்புகளில் இவர் பணியாற்றி வருகிறார். குளச்சல் தொகுதியின் வேட்பாளராக கே.டி. பச்சைமால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சரான இவர் தற்போது எம்எல்ஏவாக பணியாற்றி வருகிறார். பத்மநாபபுரம் தொகுதியின் வேட்பாளராக கே.பி. ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிமுகவின் கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் செயலாளராக பணியாற்றியிருக்கிறார். விலவங்கோடு தொகுதியில் ஜி. நாஞ்சில் டோசினிக் என்ற டோமினிக் சாவியோ ஜார்ஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கிளியூர் தொகுதியினுடைய வேட்பாளராக ஏ. மேரி கமலாபாய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இம்முறை தெற்கு மண்டலத்தில் புதுமுகங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த முறை அமைச்சராக பணியாற்றிய முக்கியஸ்தர்கள் பலரும் இம்முறை தொகுதியில் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள சில கூட்டணி தலைவர்களும் இத்தொகுதியில் போட்டியிட உள்ளனர். எனவே இம்முறை தேர்தலில் தென்மண்டலம் முக்கிய இடத்தை வகிக்கிறது. இம்முறையும் தெற்கு மண்டலத்தினுடைய வேட்பாளர் தேர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. நன்றி, வணக்கம்.